ஸ்னோபல் நம்ம காட்டுக்குள்ள இத்தனை மரம் இருந்துமே ரொம்ப வெயில் அடிக்குதுல. ரொம்ப நமக்கே ஹீட்டா இருக்கு. ஆமா ஹேட்டர், இப்பெல்லாம் ரொம்ப நமக்கே வெயிலா இருக்கு. அதனால தான் கொஞ்சம் ஹீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நேற்றே ஃபால்ஸுக்கு போகலான்னு கூப்பிட்டு போனேன். ஆமா ஸ்னோபல், இப்பெல்லாம் மரத்தடியில உட்காந்தா கூட ஹீட்டா தான் இருக்கு. ஹாய் ஹேட்டர் அண்ணா, எல்லாரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா நாங்க என்னத்தடா சிக்கு பேச போறோம், சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். டேய் சிக்கு, நேற்று வேலை நீ அந்த அருவியில விட்டுட்ட. வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்தியா? நல்லா தூங்குனியா? நான் வீட்டுக்கு போன உடனே தூங்கிட்டேன். நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் நேற்று. சரிடா சிக்கு, உனக்கு இப்ப பரவாயில்லையா? எனக்கு ஒண்ணுமே இல்லை ஹேட்டர் அண்ணா, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தேன், எல்லாம் சரியாயிடுச்சு. ஹே, இங்க பாருங்க, குரூஸ் வந்திருக்கான். என்னப்பா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்களாம் சும்மா தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் குரூஸ் அண்ணா. நம்ம காட்டுல நேற்று நீங்களாம் அருவிக்கு போனீங்கன்னு சொன்னாங்க. ஆனா என்னைய மட்டும் விட்டுட்டே போயிட்டீங்க பாத்தீங்களா? என்னையும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நானும் வந்திருப்பேன்ல. இந்த வெயிலுக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். எனக்கு தான் தண்ணினா ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமில்ல. அப்புறம் என்னை விட்டுட்டு போனீங்க? அது இல்ல குரூஸ் அண்ணா, நாங்க உங்களை கூட்டிட்டு போகணும்னு ஏன் நினைக்கலன்னா, அது வந்து நேத்தே நாங்க போய் ஏன் தான் போனோம்னு ஆயிடுச்சுண்ணா, அதனால தான். டே சிக்கு, கொஞ்சம் அமைதியா இருடா. ஸ்னோபல் வந்து நேற்று அவசரமாக கூப்பிட்டங்காட்டி நாங்கள்லாம் சேர்ந்து போயிட்டோம். க்ரூஸ் உன்னை பார்க்காதனால தான் உன்னை கூப்பிடல. சாரிப்பா, உன்னை பார்த்துருந்தோம்னா நாங்கள் உன்னை கூப்பிட்டுருப்போம். சரி, பரவாயில்ல. ஏய் அங்க பாருங்க, விச்சு அங்கிள் வந்திருக்காரு. விச்சு அங்கிள் எதுக்கு இங்க வந்திருக்காரு? என்ன சொல்லிட்டு இருக்காரு? இங்கே இருக்க எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நில்லுங்க. உங்ககிட்ட எல்லாம் ராஜா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னது? ராஜா நம்மள்ட்ட எல்லாம் என்ன விஷயம் சொல்லிருப்பாரு? எதுக்காக இந்த விச்சு அங்கிள் வந்திருக்காரு? நம்மளும் போலாம் வாங்க. ஆமா, நம்மளும் போலாம், சீக்கிரம் வாங்க, என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சரி, எல்லாரும் வந்துட்டீங்களா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த ராஜா ஈயாடோ சொல்லியிருக்கிறாரு. என்னதான் இருக்கும்? அதாவது என்னன்னா, நம்ம காட்டில் அடுத்த வாரம் வனவிலங்கு திருவிழா நடக்க போகுது. அதில் வந்து நிறையா போட்டிகள் இருக்குது. அப்புறம் எல்லாருக்கும் பரிசும் இருக்குது. அதனால எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டு எல்லா போட்டிகள்லையும் விளையாடுங்க. அதைத்தான் நம்ம காட்டோட ராஜா வந்து எல்லாருக்கும் அறிவிக்க சொல்லியிருக்கிறாரு. இந்த வனவிலங்கு திருவிழா வந்து அடுத்த வாரம் நம்ம காட்டில் நடக்க போகுது. எல்லாரும் கலந்துக்குங்க. வனவிலங்கு திருவிழாவில் நிறையா போட்டிகள், நிறையா விளையாட்டுகள் இருக்குது. அதுக்கான வேலைகளும் நிறையா இருக்குது. அதையெல்லாம் பார்க்குறதுக்கு, அந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு ராஜா உங்களை எல்லாம் பிரித்து தரப்போகிறாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலையும் அதெல்லாம் ராஜா சொல்லுவார். அதுக்காக சீக்கிரமாக எல்லாரும் போங்க ராஜாவை பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க சொல்லிட்டு இருக்க நான் பாதியில தான் வந்தேன். அதனால எனக்கு என்னன்னே தெரியல. நீங்க கொஞ்சம் சொல்றீங்களாப்பா ப்ளீஸ்? ஏதாவது முக்கியமான விஷயமா? அதுவா, நம்ம காட்டில் வனவிலங்கு திருவிழா நடக்க போகுதாமா. நம்மளுக்கான திருவிழா. இந்த திருவிழாவில் நிறையா போட்டிலாம் இருக்கான். அதுக்காக இப்போவே ராஜா நம்மளெல்லாம் பார்க்க வர சொல்லியிருக்காரு. நம்மளாம் இப்போவே கிளம்பணும். என்னது, வனவிலங்கு திருவிழாவா? ராஜா வேற நம்மள வர சொன்னார்ல. சரி, நான் ராஜாவை பார்க்க இப்போவே கிளம்புறேன். பாய் பாய். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி சொல்லுவாங்க என்ன நினச்சி கூட பார்க்கலப்பா. எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சீக்கிரம் வாங்க, நம்ம ராஜாவை பார்க்கறதுக்கு போகலாம். வாங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ். சரி, ராஜாவை பார்க்கணும். நான் போயிட்டு வர்றேன். பாய் எல்லாத்துக்கும். சூப்பர் வனவிலங்கு திருவிழா.